சயாம் ரயில் பாதை. மகிழ்ச்சியை மட்டுமே தாங்கிச் செல்லும் இந்த ரயில் பாதையை உற்று நோக்கினால் மின்னலின் வானொலி நாடகம் சயாம் ரயில் பாதை. காற்று கூட நுழைய அஞ்சும் அந்த கொடுமையான காட்டுக்குள் ரயில் பாதை அமைத்தவர்கள் இவர்கள். தேசிய தினத்தை முன்னிட்டு கோலாசுங்கா தீபோங் மலாக்காவை சேர்ந்த ரவீந்திரன் வேலு எழுதிய சயாம் ரயில் பாதை. உறவுகளை தொலைத்து தாமும் தொலைந்த கதை சயாம் ரயில் பாதை. மின்னலின் வானொலி நாடகம். ஏன் பாக்குற? அடடா முக்காயி கொஞ்சம் வேகமா வேலை செய்யி. ஜப்பான்கார சிப்பாயிங்க வீடு வீடா போய் நோட்டம் போடுறானுங்க. கொஞ்சம் வேகமா கறிக்கொட்டையை அரைச்சு பூசணும். நல்லா சட்டு புட்டுன்னு செய்யி. ஆமா, அந்த சீன பிள்ளைங்க புசு புசு நல்லா புசு. இது சீன பிள்ளைங்கன்னு அடையாளமே தெரியக்கூடாது. கடவுளே, இது என்னங்க கோலம்? நல்லா செவத்த பிள்ளைங்களை இப்படி கரியாக்க வேண்டியதானா? பாவங்க. ஆமா, அப்பதான் வேறுபாடு தெரியாது. எல்லாமே தமிழர்களுடைய பிள்ளைன்னு நம்பிடுவானுங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். ஆமா, அக்கா பிள்ளைகள் இல்ல. கேட்டுக்கோங்க நல்லா. எங்களை நீங்க எல்லாரும் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடணும். நீங்க என்ன காரணத்தினாலும் சீனத்துல பேசக்கூடாது. நீங்க சீனத்துல பேசினா ஜப்பானிய சிப்பாய்களை கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்புறம் நாம எல்லாரும் ஜப்பானிய சிப்பாய்களுக்கு பலியாக வேண்டியதுதான். எந்த காரணத்தை கொண்டு கீழே இருக்க கூடாது, தெரியுதா? ஏய் மெயிலிங் அச்சும் போங்க போங்க, பரன் மேல ஏறிக்கங்க. கதவுத்துறை இல்ல விட்டுறோம். இது கதவு உடைக்க போறேன். கதவுத்துறை கதவு உடைக்கிறேன். இருங்க இருங்க இருங்க, நான் கதவை திறக்கிறேன். என்ன கதவு திறக்க நேரம் இல்ல, எங்களுக்கு காக்க வைக்கிறது பிடிக்காதோ. ஆனா தவா மாரஹி தோரிஷு. நீங்க மலையாக்காரங்க எல்லாரும் எங்க அடிமைங்க. எங்கடா அந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க? உன்னோட பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எங்க? எங்க உனக்கு தெரியுமே, உனக்கு தெரியுமே. எனக்கு தெரியாது. 3 நாளைக்கு முன்னால இந்த வீரர்கள் வந்து அந்த வீட்டை நான் செஞ்சாங்க. பாதி வீட்டை எரிச்சிட்டு போயிட்டாங்க. குடும்பம் இறந்து போனாங்க. இறந்தவங்களை எல்லாரும் எங்க கம்பத்து ஆளுங்க தான் ஐயா புதைச்சாங்க. கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு. புரியுதா புரியுதா? ஓ ரோக்கா ஓ ரோக்கா. ஓ பேர் தானே முத்து? மூரா அதான்டா இந்த கிராமத்து தலைவன். உனக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. இந்த குரல இதுக்கு முன்னா நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. முத்து, நீ உங்க ஆளுங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற நேரம் வந்துருச்சு. மணி 5க்கு எல்லாம் எல்லா விலைகளையும் எங்க ஜெனரல் யாவாசிதான் பார்க்கணும். மலாய்க்காரர்கள் ஒரு புறம் சொல்லி அனுப்பியாச்சு. உங்க இந்தியாக்காரர்களே நீ தான் சேர்க்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் வேற ஏற்பாடு செஞ்சிருக்க. எங்க அரசாங்கம் ஜப்பான்காரங்க நான் சொன்ன மாதிரி வாக்கு காப்பாத்திருக்கும். ஆசியா எனது ஆசியா. இந்த கொள்கையை நாங்க கண்டிப்பா காப்பாற்றுவோம். நான் நினைக்கிறது தப்பு இல்லைன்னா நீங்க அதை அந்த முடிவெட்டும் கடை வச்சிருந்த ஆச்சே தானே. நாம எல்லாம் நல்லா பழகிட்டோம் முத்துச்சா. அதனாலே ஓகே சொல்றேன். நாங்க ஜப்பான்காரங்க, ஜப்பான் ஆர்மி இங்க இருந்து எங்க நாட்டுக்கு தந்தி அனுப்புவோம். இது எங்களுடைய ராணுவ தந்திரம். இந்த மலாயா மண்ணில் நடக்கும் எல்லாத்தையும் படம் பிடிச்சி நாங்க எங்க நாட்டுக்கு அனுப்புவோம். அப்போதான் நாங்க சுலபமா மலாயாவுக்கு படையெடுக்க முடியும். இந்த முயற்சி 1939 தொடங்கிட்டோம். புரியுதா? சொன்னதை மறக்காதே முத்து. இந்தியா மக்களுக்கு வேலை, அதோட இங்க உங்க ஊருக்கு பயணம் செய்யலாம் இலவசமா. இலவசமா எல்லாம் இங்க நிப்போன் அரசாங்கத்தோட ஏற்பாடு. முகெல்லாம் வெளுவெளுத்து போயிருக்கேன் மாமா. முகத்திலேயே வாயில இப்படி ரத்தம் வழியுது. படுப்பாவீங்க படுப்பாவீங்க. இப்படி உங்களை அடிச்சு போட்டுட்டானுங்களே பாவிகளா.
மலாயாவுக்கு சுதந்திரம் கிடைக்க உதவுவோம். ஜப்பான்காரங்க நல்லவங்க, ஆசியா நமது ஆசியான்னு சொன்ன சொல்லி இப்ப தலைகீழாவே நடக்குதே. அழாத முக்காயி, இதை நாம வாங்கி வந்த சாபம். கண்டவங்க கிட்ட அடி வாங்கி வாங்கி பழப்ப நடத்த வேண்டி நம்ம தலையெழுத்து. நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப பயந்து போய் இருக்குதுங்களா? பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா இருக்காங்க. வீட்டு பரன் மேல கொஞ்சம் பேரையும் கட்டில் கீழே கொஞ்சம் பேரையும் மறைச்சு வச்சிருக்காங்க. முக்காய், இன்னைக்கு சாயந்தரம் அவங்க தலைவர் யமசிதாவை சந்திக்கணுமா? நம்ம பயல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க சொன்ன திடலுக்கு 5 மணிக்கு வந்து சேர்க்கணுமா? என்ன தப்பு செய்ய போறான்னு கூட தெரியல. உடம்பு ரொம்ப வலிக்குது. 10 போட்டு விடுறியா? சரிங்க, வாங்க வாங்க, உப்பு ஊத்துற போடுறேன், வாங்க. சரி. வாமுக்க எப்படி இருக்கிற? நிறைய பேரை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற, எல்லாம் இளைஞர்களாவே இருக்கிறாங்க. ஆமா முத்தண்ணே, நானும் சொந்தத்துல உள்ள உறவுகள், சுற்றத்துல உள்ள உறவுகள் எல்லாரும் வந்திருக்காங்க. என்னை நம்பி வந்திருக்காங்கண்ணே. அங்கே ராமசாமி மண்டோரியும், கன்னியப்பங்கங்காணி, செல்லப்பா தண்டல், அங்க பாரு, இது பார்த்தாம லோரியில வேற நம்ம ஆட்களை ஏற்றி வந்திருக்கிறாங்க. முத்தண்ணே, இவர் தான் ரம்லி. சுங்கா கம்பத்து கத்துவாவும் வந்திருக்காரு. அப்படியா? ஏதோ வேலைக்கு ஆட்கள் தேவையா, அதனால நாங்க கம்பத்து கத்துவாவும் பல இனம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். இந்த போர்க்காலத்துல நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் நாம வாழ முடியும். முக்க, அது மட்டுமா? இந்த ஜப்பான்காரங்க கிட்ட நாம ஒத்துமையா இருப்பதை காட்டணும். ஒருபோதும் நாம சண்டை போடக்கூடாது. அது சரியா சொன்னீங்க ரம்லி. ஜப்பான்காரன் வந்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது. எங்க பார்த்தாலும் பசி பட்டினி தான் அதிகமா இருக்குது. உங்க கம்பத்து மக்கள் எப்படி ரம்லி? அங்கேயும் அதே நிலைமை தான். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கேப்பை, மூங்கில் வேறுன்னு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. வேற என்ன செய்யறது? ஆமா, இந்த போர் நம்மளை இப்படி பாடா படுத்துது. மக்களுக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, நோய் வேற. அந்த வேலைக்கு தான் நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். கை நிறைய சம்பளமா, ஜப்பான்காரனுங்க சொல்கிற இடத்துக்கு போய் வேலை செய்யணுமா. இதுக்குன்னு என் சொந்தக்காரங்க எல்லாரையும் ரயில் ஏறி பூலோ காசாப்பில் இருந்து வர சொல்லியிருக்கேன். வேலை கிடைச்சா ரொம்ப ஒத்தாசையாக இருக்கும். எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையை ஆகிட போகுது. எனக்கும் அதுதான் தோணுது முத்து. நாம ஏமாற போறோமா? எல்லாரும் அமைதியா இருக்கும். அமைதி. நம்ம ஜெனரல் வந்துட்டா. ஜெனரல் யமசிதா தோமோயுகி உங்களை எல்லாம் சந்திச்சு பேச போறா. உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர போறா. அவர் பேச போறா. அவரை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாரும் கைத்தடுங்கள், கைத்தடுங்கள், கைத்தடுங்கள். தம்பி மூக்கன், உனக்குத்தான் ஜப்பான் மொழி தெரியுமே. அந்த ஜெனரல் யமசிதா சொல்றத மொழிபெயர்த்து சொல்லு. நானும் ரம்லியும் புரிஞ்சுக்கிறோம். அண்ணே, ஜப்பான்காரங்க இப்ப நமக்கு வேலை கொடுக்க போறாங்களாம். நல்ல வேலையாம். ரயில் தண்டவாளம் அமைக்கும் வேலையாம். அதனால நம்ம இளைஞர்களை ஜப்பானிய சேவையில சேர்க்க போறானுங்களாம். அப்புறம் நாம எல்லாரும் இந்தியாவுக்கு ரயில் வண்டியிலே இலவசமா போய் வரலாமா. இந்த ரயில் தண்டவாளம் இந்தியா வரைக்கும் போகுமா. ஐஎன்ஏ இந்திய விடுதலை ஆமியும் சேர்ந்தே தான் இதுக்கு உதவ போறாங்களாம். இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ்காரங்களை அழிக்கிறதே ஜப்பான்காரங்களோட நோக்கமாவே இருக்குதான். அதுக்கு நாம ஒத்துழைக்கணுமா. ஆமா, இது நல்ல செய்தி தான். ஆனா நாம எப்படி வேலைக்கு போறது? அதுவும் மலாயா சாயாம் எல்லையில யாரு நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க?
நாம மலாயாவில் உள்ள ரயில்ல ஏறி சயாம் எல்லைக்கு போகணுமா. எல்லா வசதிகளையும் ஜப்பான் அரசாங்கம் ஏத்துக்கொள்ளுமா. அதைத்தான் யமாஷிதா சொல்லிட்டு இருக்காரு. ரம்லி, நீங்க எப்படி வேலைக்கு வர்றீங்களா? யோசிச்சு தான் சொல்லணும் மூக்கன். அண்ணே, நீங்க எப்படி? நான் இன்னும் முடிவு செய்யல மூக்க. இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது நம்மளை கொண்டு போய் பலிக்கடாவா ஆக்க போறாங்கன்னு. அடிப்படையில நாம ரொம்ப தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். நான் மூக்காயி கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கணும். அவ என்ன சொல்ல போறாளோ தெரியல. அண்ணே, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆள் அனுப்பணும்னு கட்டாயமா. இல்லாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் தலை விழுமா. அந்த யமாஷிதா சொல்றான். என்ன மூக்கன் சொல்ற? ஆமா, ஆனா அங்க எல்லா வசதியும் இருக்கான். நாள் சம்பளம், மருத்துவ வசதி, உணவு, தங்கு இடம் எல்லாம் கொடுக்கறாங்களாம். அதுக்கு மேல பல பொழுதுபோக்கு வசதியும் கொடுக்கறாங்களாம். முத்தனே, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம நல்ல முடிவா எடுங்க. நாம இந்த திபோங் ரயில் நிலையத்துல ஏறி நேரா கோலாலம்பூர் போய் சேர்ந்துடலாம். அப்புறம் அவரு அதான் அந்த ஜெனரல் யமாஷிதா சொன்னது ஒரு கட்டளையாம். யாராவது தவறு செஞ்சா தலையை வெட்டிடுவாங்களாம். நாம ஏதோ கண்காண இடத்துக்கு போக போறோம், திரும்பி வருவோமா? ரம்லி, என்ன இப்படி சொல்றிய? நாம கண்டிப்பா வருவோம். இந்த நாட்டுக்காக நம்ம போராடுறதா நினைச்சுக்குவோம். அப்படியே ஜப்பான்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்க ஏதாவது அப்புறம் செய்வோம். ஓகே, கூட்டம் கலையுது. ஜப்பான்காரன் கையை ஆடுறான். வாங்க புறப்படலாம். தலையை குடிங்கப்பா, தலையை குடிங்க, இல்லைன்னு ஜப்பான்காரன் அடிப்பானுங்க. ஆமா ஆமா, அவங்க அடிக்கிற அடி சொல்லவே வேணாம். அண்ணே, நேரா ரயில் நிலையத்துக்கு வந்துருங்க. அங்க சந்திப்போம். நாளைக்கு முதல் வண்டி காலையில 8 மணிக்கு. மறக்க வேணாம். சேர்ந்தே போவண்ணே. நாளைக்கு பாப்போம். சரிப்பா. என்ன முத்தண்ணன் இன்னும் காணலையே? ஒருவேளை அவர் சயாமுக்கு வரலையோ? அந்த ஜப்பான்காரன் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தரை அனுப்பணும்னு சொன்னானுங்களே. கண்டிப்பா முத்தண்ணன் வருவாரு. இந்த கூட்டத்தில் எப்படி போய் தேர்றது? முத்தண்ணன் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்குமே. அண்ணே, அண்ணே, முத்தண்ணே. முக்காய் முக்காய், எப்படி அழாத. நான் கூடி சீக்கிரம் வந்துடுவோம்ல. கடல் கடந்து இந்த ஊருக்கு வந்த பழப்ப தேடி. இது இன்னொரு அத்தியாயம். நம்ம வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சது புள்ள. ஏ மாமா, நீங்க போய்தான் ஆகணுமா? பைத்தியம்மா உனக்கு. அழாத. நான் போகலைன்னா ஜப்பான்காரனுங்க வீடு தேடி வந்து என்ன கொண்டு போட்டுடுவானுங்க. கடவுளே, அப்புறம் நிலைமை வேற மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாள் தான். கண்ணை மூடி கண்ணை திறந்தா நான் வந்துடுவேன். மாமா, 15 வருஷத்துக்கு முன்ன நாம 2 பேரும் ரஜோலா கப்பல்ல ஏறி இங்க வந்தப்போ எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன அவங்க கையில பிடிச்சு கொடுக்கும் போது எப்படி அழுதாங்க. அந்த பிரிவையே என்னால தாங்க முடியல. இப்ப மறுபடியும் ஒரு பதிவு. நம்ம வாழ்க்கை இப்படிதான் அமையணுமா மாமா? அழாத பிள்ளை, அழாத. கடவுள் விட்ட வழின்னு போய்கிட்டே இருக்கணும். இது போராடுற காலம். நான் போறேன், திரும்ப வருவேனாங்கிறது தெரியாது. என்ன மாமா? பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்க மாமா. போறேன்னு சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல முறையில வீடு திரும்புவீங்க. நம்ம குலதெய்வம் உங்களை நிச்சயம் காப்பாத்தும், நிச்சயம் காப்பாத்தும். அண்ணே, 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 எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்து இருந்தேன். எப்படிப்பா வராம இருக்கிறது? ஜப்பான்காரனுங்க வீடு வீடா நேத்து போய் வேலைக்கு பதிய ஆரம்பிச்சுட்டானுங்கல்ல. என்னுடைய பேரையும் எடுத்துக்கிட்டானுங்கப்பா. ஒரு நிமிஷம். எல்லாரும் ரயில் வண்டியில ஏற தயாரா இருங்க. நீ என்ன பண்ற? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. அண்ணே, அண்ணே, ஏறுங்க, வண்டி நிக்குது. முகை,
நான் புறப்படுறேன். பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. தம்பி முக்கா, அவரை பத்திரமா பாத்துக்கப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இது கூட்ஸ் வண்டிண்ணே. நல்லா ஏமாத்தி விட்டுட்டானுங்க ஜப்பான்காரனுங்க. முக்கை முக்கை அங்க பாரு, அங்க பாரு. எழுந்து நின்று கேள்வி கேட்டவனுக்கு கத்தி குத்து. தம்பி, ரொம்ப நேரமா அந்த பக்கமாவே பேசிக்கிட்டு இருக்கிறியே, யார் அவங்க? ஏன் சுருண்டு கிடக்குறாங்க? அண்ணே, அவங்க எல்லாம் ஊலோ கசாப்புங்கிற இடத்துல இருந்து வர்றாங்களாம். நேத்து ராத்திரியே வண்டி ஏறி இருக்காங்க. பசி கொடுமை. ஜப்பான்காரனுங்க தண்ணி சாப்பாடு ஒண்ணுமே கொடுக்கலையா. நான் கட்டி வந்த புளி சோத்தை கொடுத்தேன். பயந்து பயந்து சாப்பிட்றாங்க. சரி தம்பி, கண்ணை மூடிப்பாடு. கோலாலம்பூர் வந்துடும், அங்கே மற்றதை பார்த்துக்கலாம். கடவுளே, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அண்ணே, என்னால் முடியலண்ணே. ராவும் பகலுமா வேலை செய்கிறோம். ரொம்ப வேலை கொடுத்து நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை வாங்குறானுங்க. நமக்கு சொன்ன வேலையே வேற, இப்போ நாம செய்யற வேலை வேற. நாம் இந்த வேலைக்காக வந்தோன்னே. ஆமா முக்கை, என்னையோட நம்ம வந்து சரியா 3 மாசம் ஆகுது. என்னோட கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிடுச்சு. கல்லு பாறைய கொத்தி கொத்தி உள்ள தெம்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்பளத்தை கண்ணிலேயே காட்டலையே. அண்ணே, நாம இப்ப இருக்கிற கூலிகள் தங்குற இடத்துக்கு பக்கத்திலேயே சரியான துர்நாற்றமா இருக்குது. என்ன, ரொம்பவும் அசுத்தமா இருக்கு. தாங்க முடியல. ஆமா தம்பி, சுத்தமான தண்ணி இல்லை. நம்முடைய கழிவு பொருட்களை வெளியே கொண்டு சேர்க்கவும் வசதி இல்லை. அண்ணே, பசிக்குது. சோறு கேட்டா ஜப்பான்காரனுக்கு அடிக்கிறானுங்க. எப்பயாவது கறி கிடைக்கும். ஜப்பான் மகாராஜாவுக்கு பிறந்த நாள்னா வெள்ளை சோறு, கறி, முட்டை, வெள்ளரி கிடைக்கும். அப்போ வீட்டில் சாப்பிட்ட ஞாபகம் வருண்ட. நல்ல வேலை கொடுக்குறேன், நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம், கையில் பணம் வரும்னு சொல்லி இப்போ இப்படி கொண்டு வந்து நடுக்காட்டுல விட்டுட்டானுங்களே. இறந்தவங்களோட உடல் எல்லாம் நம்ம சுத்தியே இருக்குது. எல்லாமே அழுகி போயிருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியில அந்த அழுகின சடலங்கள் கலக்கிறதுனால நிறைய பேருக்கு வாந்தி, வயிற்று போக்குன்னு எல்லா விதமான நோய் வந்து இறந்து போயிடுறாங்கண்ணே. தம்பி 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 மூக்க, அந்த ஜப்பான்காரன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம நோக்கி வர்றான். சீக்கிரம் மண்ணை கொத்து, மண்ணை கொத்து. என்ன பேச்சு? ரயில் போனதை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும். ஓய், போய் அந்த இரும்பு கவி தூக்கு. போய் ரயில் கட்டி தூக்கு. ஓரோதா ஓரோதா, சொல்றது செய்யுங்க. தெரியா? ஆனாதாவா ஈனே கருகோதோ அரிமாசென். சீனோ மாடே தத்தா கைமாசு. என்னால முடியல, என்னால முடியல. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. உங்க கையும் கால்னால தானே இருக்கு. தூக்கு தூக்கு தூக்குடா. தூக்கி நேரவாய் கட்டை அடுத்து ரயில் வர போகுது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எங்களுக்கு தாகமா இருக்குது, பசி வேற இருக்குது. கொஞ்சம் உதவி செய்யுங்க. நல்ல சுத்தமான தண்ணி இல்லை. சோம்பேறிங்க சோம்பேறிங்க. கொஞ்சம் வேலை செய்வீங்களா? நிறைய நிறைய சாப்பிடுவீங்க, அப்புறம் நிறைய வசதி கேட்பீங்க. ஓரோகா ஓரோகா. ஜப்பான்காரர், எங்க உடம்புல தெம்பு இல்ல, காலெல்லாம் புண்ணு வந்துருச்சு. ஒரு கைய தூக்க கூட முடியல. அப்படியா அப்படியா? ஓரோகா. அப்போ உன்னை இந்த தண்டவாளத்துல வெட்டி போட்ட வேண்டியதுதான். நீங்க இங்க வேலை செய்ய வந்த ரோமுஷா, ரோமுஷா புரியுதா? ரோமுஷா, ரோமுஷாவுக்கு ஒரு வேளை சோறு ஒரு நாளைக்கு போதும். அப்பதான் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். வாய் மூடு, வாய் மூடி வேலை செய்ய.
வலிக்குது. நான் இனி கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்காதே. கேட்கவே மாட்டேன், விட்டுடுங்க. கேட்காதே. ரத்தம், ரத்தம் இருக்கு. ஐயோ, உங்க துப்பாக்கியில உள்ள பேனது கத்தி என்னோட தொடைய கிழிக்குது. அனாதவா, சினிமா, அனாதவா, சினிமா, செத்து போ, செத்து போ, செத்து போ. நான் வந்து பார்க்கும்போது நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. போய், போ, போ, காலை மரத்து கட்டு போடு, கட்டு போடு, கட்டு போடு. ஜப்பாங்கனி நீ கூடாரத்துல இருக்கு. போ, போ, இங்க நிக்காதே. மெதுவா, அண்ணே ரொம்ப வலிக்குது அண்ணே. எரியுது, அண்ணே அந்த பச்சை இலையை கசக்கி நம்ம காயத்துக்கு கட்டு போடலாம். இப்படி உட்காருங்க, இந்த கல்லு மேல உட்காருங்க அண்ணே. எரியுதப்பா. என் நிலைமைய பாத்தியா? அண்ணே அண்ணே அழாதீங்க அண்ணே. அண்ணே ஒரு யோசனை சொல்றேன், கோச்சிக்க கூடாது. என்னப்பா சொல்லு மூக்க. நம்ம கூடாரத்துல தங்குறாங்கல்ல சந்தானம், ராமசாமி, முனிய, செங்கூட்ட எல்லாரும் ராவோட ராவா இந்த நரகத்துல இருந்து ஓட போறாங்க. நம்மளையும் வர சொன்னாங்க. எப்படி? என்ன மூக்க என்ன சொல்றப்பா? பம்ப விலைக்கு வாங்குறியா? கதையே இல்ல, தலைய விட்டுடுவானுங்க. அக்கா பாத்தியா, மரத்துல தொங்குதே பிணங்கள். எல்லாம் இப்படி ஓட முடிவு எடுத்தவங்களோட பிணங்கள் தான்ப்பா, பிணங்கள் தான். வேற வழியே இல்ல முத்தண்ண, நாம ஏதாவது செய்யணும். பேசாம அவங்க கூடயே ஓடிடலாம். இது நடக்கிற காரியமா மூக்க? நம்ம வெட்டி கூறு போட்டுடுவானுங்க. அண்ணே உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க அண்ணே. உங்களை பத்திரமா கூட்டிக்கிட்டு வரேன்னு அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி வேலையாட்கள் மாத்தப்படும் போது நாம அப்படியே காட்டுக்குள்ள நழுவி போயிடலாம். அண்ணே ஜப்பங்கரம் வரா, ஜப்பங்கரம் வரா, கண்ணை மூடிக்கங்க. தம்பி வேணாப்பா, ஆயிஷோ. தம்பி வேணாப்பா. என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க அண்ணே, நான் இருக்கேன், நான் இருக்கேன். போ, விடுவோ. என்ன மனுஷன் இவர்? போய் 3 மாதம் ஆச்சு, ஒரு தகவலும் இல்லை. நாமளாச்சும் ஒரு கடிதாசி எழுதி அனுப்பலான்னு பார்த்தா விலாசமும் தெரியலையே. அவரோட போன மூக்கனையும் காணோம். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஒரு கடிதாசியை எழுதி சியாமுக்கு போக போகிற நம்ம ரம்லியை நட்டை கொடுத்து அனுப்பணும். அப்படி தான் செய்யணும். மலாயாவுக்கே திரும்பி வந்துருங்க. இங்கே நாம ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு பொழப்பு நடத்தலாம். நம்ம கடைக்குட்டி பொண்ணம்மா ரொம்ப ஏங்கி. அண்ணே அண்ணே சத்தம் போடாம எந்திரிங்க. நாம இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு ஓட போறோம். மூக்க என்ன சொல்ற நீ? எங்க போக போறோம்? அண்ணே நாம தங்கி இருக்கிற காட்டு பகுதியில நிறைய புதர்கள் இருக்கு. அங்க போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம். அப்புறம் எல்லாரும் வேலையை ஆரம்பிச்ச உடனே நம்ம மெதுவா நடை கட்டிடணும். பக்கத்து கட்டில படுத்து இருக்கிற மணியத்தையும் சுப்பிரமணியத்தையும் கூட்டிக்கோமே. வேணாம் அண்ணே, நாம 2 பேரும் மட்டும் போகலாம், வாங்க. ஏன் மூக்க அவங்க 2 பேரும் வேணாமா? உங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி நான் தான் அவங்கள போய் எழுப்புனேன். அவங்க 2 பேரும் பணமாகி கிடக்குறாங்க. கடவுளே, என்ன இது சோதனை? அண்ணே என்னண்ணே இன்னும் பேச்சு? கிளம்புங்க, நேரம் ஆகுது. அந்த ஜப்பங்காரன் வந்துட போகிறான். வாங்கண்ணே கிளம்புங்க, சீக்கிரம் சீக்கிரம். சரி கிளம்பலாம். இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடி இருக்கீங்க. என்ன இது? என்ன இது? ஐயா எங்க கூட்டாளிங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நாங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கோம். இங்கே சாவு, காணாமல் போறது, கையால் உடையிறது எல்லாம் சகஜம். இந்த பணத்தை கொண்டு போய் அந்த காட்டு பகுதியில பொறிச்சிட்டு வாங்க. வேலை செய்யணும், வேலை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சீக்கிரமா சீக்கிரமா. இப்ப உப்பு போச்சு. ஹை நாரதே நாரதே, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க சீக்கிரம். சரிங்கய்யா சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். பாவம், இவங்க எல்லாம் என் பேச்சு கேட்டு வந்தவங்க இப்போ பணமா கிடக்குறானுங்க. இதுதான் நல்ல சமயம். நாம இந்த காட்டு வழியாவே ஓடிடலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. அந்த ஜப்பங்காரன் கண்ணில் பட்டுறப்புறம்
சீக்கிரம் வாங்க. பதுங்குங்க 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 பதுங்குங்க. வந்துட்டான். அப்படியே மண்ணோட மண்ணா படுத்துக்குங்க, இல்லைன்னா உங்க மேல குண்டு பாஞ்சிடும். வாங்க வாங்க. நாம இங்க உள்ள காட்டுவாசிங்க மூலமா எப்படியாவது உதவி கேட்டு படாங் பசார் வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பழைய போய் சேர்ந்துருவோம். என்ன சரிதானே? சரி சரி. சரி. யாரு யாரு இந்த சாயங்கால நேரத்துல அந்த ஜப்பான்காரங்களா இருக்க போறானுங்க? வீட்டில் முத்து இருக்காரா? அவரை பார்க்கணும். நீங்க நீங்க யாரு? இதுக்கு இதுக்கு முன்ன உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆமா, நான் இந்த ஊர்ல உள்ளவன் இல்லை. முத்து கூட ஒன்னா சாயாமல வேலை செஞ்சோம். அப்படியா? அவரை பார்த்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருங்க ஐயா? எங்களை விட்டுட்டு போனவர் ஒரு தகவலும் இல்ல. ஏதாவது தகவல் சொல்லி அனுப்பிக்காரா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. அவரு தான் எனக்கு முன்னாலேயே மலைய வந்துட்டாரே. என்னங்க சொல்றீங்க? மா, அங்க பாருங்க. அவங்க 2 பேர் யாருன்னு தெரியுதா? தெரியலையே ஐயா. சட்டெல்லாம் கிழிஞ்சு இருக்கே, ரொம்ப கொடூரமா இருக்காங்களே. யார் அவங்க? நல்லா பாருங்க முக்காய். ஏன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, எப்படி என் பேர் தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. முகாயி, எப்படி இருக்கிற? என்னங்க நீங்களா இது? என்ன கோலை இது? என்ன கோலை இது? ஆளே உடைஞ்சு போயிட்டீங்கள. ஜப்பான்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தது பெரிய காரியம். கொடூரமான வாழ்க்கை முக்காய், கொடூரமான வாழ்க்கை. இவன் மூக்க உனக்கு அடையாளம் தெரியுதா? தம்பி மூக்க பாயா. ஐயோ, உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வாங்க, முதல்ல வாங்க, உள்ள வாங்க. மூக்க நம்ம வீட்டுல தான் தங்க போறான். அப்படியா? இங்க வர்றதுக்கு முன்ன அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு தான் வந்தோம். யாருமே இல்ல. எல்லாரையும் அந்த ஜப்பான்காரனுங்க பிடிச்சுக்கிட்டு போயிட்டானுங்களாம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க. அண்ணி, என்ன இங்க தங்க விடுவீங்களா? ஐயோ, என்ன கேள்வி முக்க? இது ஓ வீடா நினைச்சுக்க முக்க. உள்ள வா, உள்ள வாப்பா. தேசிய தினத்தை முன்னிட்டு கோலசுங்கா தீபோங் மலாக்காவைச் சேர்ந்த ரவீந்திரன் வேலு எழுதிய சயாம் ரயில் பாதை மின்னலின் வானொலி நாடகம். இதில் சோ பரஞ்சோதி, கே குணசேகரன், சாரதி கிருஷ்ணன், பா சோதிராஜன், பாலமணி ராஜகோபால், ஆர் செல்வராஜா ஆகியோர் நடித்திருந்தனர். தயாரிப்பு பார்வதி நாகராஜன்.